சொன்னாரு, என் தேவனை போல பெரிய தேவன் யார்? அவர் சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது அப்படின்னா, ஆலயத்துக்கு வந்த நபர் தான் எனக்கு புரியுது, உங்களுடைய வார்த்தை மூலமா தான் தெரியுது நீ யாராக இருக்கிறீர்கள். ஆலயம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நம்முடைய பிரச்சனை மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் நீங்க முன்னே சொல்றேன், ஒரு லைன்ல உட்காந்து மெசேஜ் கேட்கணும் கூட ஒரு 6 அட்டன் பண்ணவங்களால அட்டன் பண்ண முடியாது. ஆலயத்தில் உட்காந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. அட்டன் பண்ண ஆசை இருக்கும், அட்டன் பண்ணலாம். ஆனா உங்களை சுற்றி டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க தேவையெல்லாம் அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாம் எல்லாத்துக்கும் மத்தியிலும் விளையாடிட்டு இருப்பீங்க. உங்களை தனித்து கொண்டு உட்கார முடியாது. ஆனால் இங்கே பிரயாசப்பட்டு வந்து உட்கார்ந்து ஆலயத்தில் ஆறாவது அட்டன் பண்றீங்க. அங்கே பரிசுத்த ஸ்தலத்துல அவருடைய வழிகளை உங்களுக்கு தெரிவிக்கிறார். ஒரு 1000 கேள்விகளோட இடத்துல வந்திருக்கலாம். நான் இத்தனை வருஷம் ஜாப் பண்றேன், எதிர்பார்க்கிறேன், என்னென்ன நடக்குது, என் வாழ்க்கை என்னங்க ஏமே நடக்க மாட்டேங்குது, எல்லா வழியும் அடைச்ச மாதிரி இருக்கு, ஒரு வாசகம் திறந்த மாதிரி எல்லாரும் யோசிச்சு வந்திருக்கலாம். இங்க ஏற்கனவே ஒருத்தர் அந்த வழியெல்லாம் தெரியலன்னு உட்கார்ந்து இருந்தவன் புலம்புறான். பார்த்தீங்கன்னா அந்த புலம்பல் மத்தியில கர்த்தர் கூட்ட வெளிச்சத்தையும் பேசுறான். என் தேவன் நான் என்ன பார்ப்பேன், இன்னைக்கு நடக்கலைங்கிறத பார்க்க மாட்டேன், ஏற்கனவே எனக்கு செஞ்ச அற்புதங்களை பார்ப்பேன். இனிமேல் நடக்க போகிறதெல்லாம் முன்ன நடந்தது போலவே இனிமேலும் எனக்கு நடக்கும் என்பதை விசுவாசிப்பதற்கு ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதங்களுக்கான வழிகாட்டுதலா இருக்கிறது. ஒரு நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருந்தால் அந்த வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கை என்னவா இருக்குதுன்னா, நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிச்சயமா இருக்குது. அவங்களுக்கா எனக்கு சொந்தம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு சொந்தமா இருக்கு.